ஜென்ம சனினால் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஜென்மத்திலே உட்காந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் பிரச்சனை, புருஷ பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, தொழிலை ஒழுங்காக பார்க்க முடியல, அது இடைஞ்சலாக இருக்குது, நினச்ச விஷயத்த நினச்ச மாதிரி நடத்தவே முடியலன்னு பயங்கர புலம்பல் இந்த மீனராசிக்காரங்களுக்கு. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் உங்களுக்கு ஜூன் மாதம் நடக்க போகுதுங்க. உங்கள் ராசிக்கு மற்றும் உங்கள் தொழில் ஸ்தானாதிபதியான குரு உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்கிற இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் முழுமையாக உச்சமாகி உட்கார்றாருங்க. இது அட்டகாசமான அமைப்பு. என்ன, அது ஜென்ம சனியோட தாக்கம் கட்டாயம் உங்களுக்கு குறையும். ஏன்னா குருவோட பார்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்திலேயே படுது, மீனத்திலேயே படுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுதுங்க. தைரியமாக இருங்க, மனசை தளர விடாமல் இருங்க. உடல் ஆரோக்கியத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு ஏற்றமான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. அதே மாதிரி தாய் வழி தந்தை வழி உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. இந்த சமயத்தில் 7.5 சனி சமயத்தில் நீங்கள் வீடு வண்டி வாகனங்கள் ஒரு சுபவிரயங்கள் பண்ணுறதுக்கான அமைப்பும் சூப்பராக இருக்குது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம், பண வரவு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க, கூடா நட்பு கேடாய் முடியும். அப்போ ஒரு புதுசாக நண்பர்கள் வந்தாங்க, புதுசாக யாராவது அறிமுகமானாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் ஜென்ம சனி நடக்கும்போது வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லதுங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. குருவோட பார்வை 5ஆம் இடம், குரு 5ஆம் இடத்துல இருக்கார், பஞ்சம குரு. உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வளர்ந்த குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுபகாரியங்கள், கல்யாணம், இல்லைன்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தால் ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கிறது, வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கிறது. இந்த மாதிரி பஞ்சமத்தில் உச்சம் பெற்ற குரு உங்களோட குழந்தைகளோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உச்ச நிலைமைக்கு கொண்டு போய் வைப்பாருங்க. அங்கேருந்து 9, 11 1ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 9ஆம் இடத்தை பார்க்குறனால, பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறனால அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு, அங்கேயே சிட்டிசன்ஷிப்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான அமைப்பு, நிறைய ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் போவீங்கங்க. உத்தியோகம், அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. ஒரு முகத்திலேயே ஒரு தேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் வரும். ஜென்ம சனியினால் உங்கள் முகம் கொஞ்சம் வாடி போய் கொஞ்சம் நிறம் மங்கி இருக்கிறதுக்கான ஒரு சூழல் இருந்திருக்கும். ஆனால் குருவோட பார்வை அது எல்லாத்தையும் மாற்றி உங்களை பார்க்கும் போதே பழையபடி ஒரு உற்சாகமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, அடுத்து பார்த்தோம்னாங்க 11ஆம் இடத்தை குரு பார்க்குறனால லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ பண வரவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். தொழில் நல்லா இருந்தால் தான் நமக்கு லாபம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். தொழில் மூலியமாக நல்ல வருமானம் இருக்கும். அது விவசாயத்துறையில் இருக்கவங்க, மீடியாவில், சினிமா துறையில் இருக்கவங்க, அரசியல்வாதிகள், குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு, அரசியலில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல காரியங்களும் கிடக்குங்க. அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு குருவோட அருளால் கட்டாயம் கிடைக்கும். குருவை பார்த்திங்கன்னா அனைத்து விதமான இடம் மாற்றங்களும் கிடைக்கும். வீடு மாற்றம் நினச்சிட்டு இருந்தீங்களா, வீடு மாற்றம் கிடைக்கும். இல்லை உத்தியோக மாற்றம் வேணும்னு காத்துட்டு இருந்தீங்களா, உத்தியோக மாற்றம் கிடைக்கும். ஒரு சொத்து கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாற்றமும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தீருங்க. நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை, 40 வயசு ஆச்சுங்க, 42 வயசு ஆச்சுங்க, கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கும் இப்போ கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களோட மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நீண்ட நாள் ஒரு ஆசை அபிலாஷை உங்களுக்கு நிறைவேறாமல் இருந்துச்சுன்னா, உங்கள் கனவு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கனவு இந்த சமயத்தில் உங்களுக்கு நிறைவேறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ராகு 12ல் இருக்காருங்க. ராகு 12ல் இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுப்பாருங்க. உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விஷ ஜந்துக்களால் கொஞ்சம் தொந்தரவு வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனை, இன்ஃபெக்ஷனால், இல்லை மருந்து சைடு எஃபெக்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம்
கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. 12 ராகு இருக்கிற நிறைய ட்ராவல் போவீங்க. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அது குடிக்குங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த சமயத்தில் மந்தத்தன்மையாக இருப்பாங்க. அந்த மந்தத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் நீங்கும். படிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா டைமில் வேறு ஏதாவது கற்றுக்கலாமா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, அந்த மாதிரி மாணவர்களோட எண்ணங்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்களோட மூத்த சகோதரரோட ஃபுல் சப்போர்ட், அப்பாவோட ஃபுல் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க போகுதுங்க. சரி, பெண்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வேலைபளு அதிகமாகும். வீட்லேயும் வேலை, வந்து குடும்ப ஆஃபீஸ்லேயும் அதிகப்படியான வேலை. ஆனால் உங்களோட திறமை, முழு திறமை ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அப்போ உங்களோட முழு திறமை எல்லாத்துக்கும் வந்து தெரியுங்க. குழந்தைகளோட சப்போர்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கான டைம் வந்து ஒதுக்கிக்குங்க. உங்களோட பர்சனல் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கு டைம் கொஞ்சம் ஒதுக்கிக்கிறது உங்கள் மனசை கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சீனியர் சிட்டிசன் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாப்பிடும்போது நல்ல எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவையும் சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு சம்மந்தப்பட்ட வலி இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா பழனி மலை முருகன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு அங்கே தர விபூதியை உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய விபூதியோடு கலந்து வச்சுக்கிட்டு தினமும் காலையில் குளிச்சுட்டு நீங்கள் திருநூறு வச்சு விபூதி வச்சுட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. கட்டாயம் சூப்பராக இருக்கும். அதிகாலையில் எழுற பழக்கத்தை இந்த மீனராசிக்காரங்க வச்சுக்கும் போது இந்த வருடம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் வழிபாடு திங்கக்கிழமையில் பண்ணுங்கங்க. அது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் டானிக் மாதிரி உங்களுக்கு வந்து செயல்படுங்க. வியாழக்கிழமையில் மகான்கள் வழிபாடு அவங்களோட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி கோளறு பதிகம் தினமும் கோளறு பதிகம் படிங்க. கோள்கள்னால வரக்கூடிய இன்னல்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். தைரியமாக இருங்க மீனராசிக்காரங்க. இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடமாக இருக்கும்.